வருஷம் நாம சபைக்கு வரன்றது முக்கியம் இல்லை, எவ்வளவாய் நம்முடைய சுபாவத்தில் மாற்றப்பட்டிருக்கிறோன்றதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பேதுருவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், போகிறது என்னமோ ஜபத்துக்கு தான், போகிறது என்னமோ இயேசுவோடு கூட கெத்செமனே தோட்டத்துக்கு பிரேயருக்கு தான் போயின்னு இருக்கிறாரு. ஜபம் தான் நடந்துகிட்டு இருக்குது. திடீர்னு இயேசுவை பிடிக்க கூட்டம் வந்தப்போ தான் சுயரூப சுபாவம் அங்கே வெளிப்படுது. ஆண்டவருக்கு ஆச்சரியம், எங்க கத்தி வச்சிருந்தானே தெரியல, டபக்குன்னு உருவனா ஆமென் மல்கூஸ் காதில் ஒன்று போட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எப்போ கூட பைபிள் தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்த்தா நீ உள்ள கத்தி வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கியா? மீன் வெட்டுற கத்தியை இங்கே எடுத்துகிட்டு எப்படி மறைச்சி எடுத்துகிட்டு வந்த? சுபாவம் மாறலை. இயேசுவோடு கூட இருக்கிறான், ஜபத்துக்கு தான் வரணும். ஆனால் கையில் ரெடியாக இருக்குது ஆயுதம். ஒரே வெட்டு, அவன் காது. சரித்திரம் சொல்லுகிறது அந்த அந்த வெட்டுப்பட்டவன் பேர் மல்கூஸ் என்ற போர் சேவகன். ஆமேன். அவன் காதை ஒரு வெட்டுனான். ஆண்டவர் சொன்னார், கத்தியை உள்ளே போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால சாவான். ஆனால் அதே பேதுரு அப்போஸ்தலனாய் மாறின பிற்பாடு ஆமேன் சிலுவையில் அடிக்கிறாங்க. சொல்கிறாரு, இறங்கி வந்தனா நீங்கள் அவ்வளோதான் சொல்லலை. அவர் சொல்கிறாரு, இயேசுவை போல் என்ன அடிக்காதீங்க, என்னை தலைகீழ சிலுவையில் இறங்கின்னு சொல்கிறாரு. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். உள்ளான மனுஷனில் அவன் சுபாவத்தில் ஏற்பட்ட மாற்றம். கையை உயர்த்தி சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க.